பூத் ஏஜெண்டா உட்கார்றதுக்கே ஆள் இல்லை போல். இதில் வேற விஜய்னாவுக்கு முதல்வர் ஆசை வேறு. விஜய் கட்சிக்காரங்க பிரச்சாரத்துக்கு தான் வரல. சரி, விஜயும் நிறைய பிரச்சாரத்தை ரத்து பண்ணார். விஜய்க்காக டம்மி, அதாவது விஜய் மாதிரியே பொம்மை செஞ்சு அதெல்லாம் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போனதை பார்க்க முடிஞ்சுது. அதே போல் இப்போ பூத் ஏஜெண்ட்டுக்கும் விஜய் மாதிரி டம்மியை உட்கார வச்சுருவாங்க போல். அந்த மாதிரி மீம்ஸ்லாம் நிறைய சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வாக்குப்பதிவு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. மே 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போதைக்கு சோசியல் மீடியாக்களில் எல்லோரும் பயங்கரமாக ஃபயர் விட்டுட்ருக்காங்க. சரி, மே 4ஆம் தேதி வரையும் ஃபயர் விடட்டும். அவங்க சந்தோஷத்தை நம்ம ஏன் கெடுக்கணும்? மே 4ஆம் தேதி அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. விஜய்னா 2 மாதம் டூர் போகலான்னு பிளான் பண்ணுவார் அப்படின்னு அந்த அண்ணன் கூட சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா வெயில் சீசனாக இருக்கு இல்லையா, அதனால். சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.